தமிழர் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டிஷ் பண்ண போறேன் அப்படி பாத்தீங்கன்னா, மிளகாய் சிக்கன் அப்படின்ற டிஷ் தான். இந்த டிஷ் பண்றதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத பாத்துரலாம். அதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி காஞ்ச மிளகா. இதுதான் இன்னைக்கு இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை. இதை வச்சுதான் இன்னைக்கு நாம இந்த டிஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிட்டு அந்த கடாயில எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல அந்த பட்டை, சோம்பு, மனுஷனும் நான் இன்கிரீடியன்ஸ் காட்டும் போது இந்த பட்டை சோம்பு அதுல பட்டை சோம்பு போட்டு நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமாட்டி ஒரு சின்ன வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அதை போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஷ்ஷோட ஹீரோன்னு சொன்னேன் இல்லையா, இந்த காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஷ் ரொம்ப டேஸ்டா வரும். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை போட்டு நல்லா கிளறி விடணும். அந்த இஞ்சி பூண்டு அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா அதை எண்ணெயிலே போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடணும். மசாலா இப்ப நம்ம மூடி போட்டு ஓபன் பண்ணிட்டு கீழே லைட்டா வந்து அடியில வந்து ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நல்லா சுரண்டி சுரண்டி விடணும். இந்த டிஷ்ஷோட மெயின் டேஸ்டே இதுன்னே சொல்லலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ் பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. இதுதான் இந்த டிஷ்ஷோட ஃபைனல் லுக். இதை நம்ம மறுபடியும் நல்லா ஒரு தடவை கீழே உள்ள மசாலாலாம் இது பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை நாம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு சர்வ் பண்ணிடலாம்.